ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கிற உறவு எல்லாமே உண்மைனும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் கிடச்சிருக்கிற உறவில் அத்தனை உறவும் பொய்யான உறவுன்னு சொல்ல முடியாது. உயிரை கொடுக்க உறவும் அதில் இருக்கும், உயிரை எடுக்க உறவும் அதில் இருக்கும். ஒருத்தவங்க சிரிக்க சிரிக்க பேசுனாங்கன்னா அவங்க முகம் கொடூரமாக இருந்தாலும் அதில் குழந்தைத்தன்மை தெரியும். ஒருத்தவங்க கோபமாக நம்மக்கிட்ட பேசினாலும் அவங்க அழகான முகம் ரொம்ப விகாரமாக தெரியும். அதனால் யார்கிட்ட பேசும்போதோ நம்ம சிரித்த முகத்தோடு பேசுகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக எல்லா சமயமும் அவங்க நம்மளை கத்தி எடுத்து முதுகில் குத்தும் போதும் நம்ம சிரிச்சிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரத்தம் இல்லாமல் நம்மளை கழுத்து அறுக்கிற மாதிரி அறுக்கக்கூடிய வலிமை அவங்க பேசுகிற சொல்லுக்கு உண்டு. யார் எதை பேசினாலும் எந்த சொல்ல பேசினாலும் கவனித்து பேசணும். ஒருத்தங்க நம்மக்கிட்ட சிரிக்க சிரிக்க முன்னாடி பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை நிறைய புறம் கூறுவாங்க. இதை நம்ம பிறந்ததுலேருந்து ஸ்கூல் லைஃப்லேருந்து இப்போ நம்ம கடைசி காலம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நெகட்டிவேஷன் உறவு ப்ளஸ் நட்பு எது யாருக்கிட்டே இருந்தாலும் இதை நம்ம அனுபவிச்சுட்ருப்போம். நட்புக்கிட்ட அனுபவிக்கும் போது சரி, அவங்கள ஒரு கொஞ்சம் தூரம் அவங்க தள்ளி இருப்பாங்க. ஆனால் உறவுகள்னும் போது பெண்களுக்கு உறவுகள்னும் போது நல்லது கெட்டது எல்லா இடத்துலையும் உறவுகள் இருப்பாங்க. ஆனால் உங்களை ஒருத்தவங்க அடிக்கடி ஏதாவது உங்கள் மனசு புண்படும்படி பேசுகிறாங்க, உங்களை எல்லோரும் சிரிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களை நோஸ் கட் பண்ணுறாங்க, எல்லோரும் கும்பலாக இருக்கும்போது உங்களை வருத்தப்பட வைக்கிற மாதிரி அவங்களோட சொல்லு செய்யுதுன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன தான் உங்கள் கூட சிரித்து பேசினாலும் உங்களை பற்றின வன்மம் அவங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் முதல்ல கிளியர் பண்ணிக்கங்க. அது அக்காவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எப்போ பாரு நம்மளை நீ ரொம்ப அந்த மாதிரி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, அவங்க சொன்னாங்க, யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க மனசில் உண்டாகிற எண்ணத்தை பிறர் மேலே திணிச்சு நம்மளை காயப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காதிலே வாங்கிக்கக்கூடாதுங்க. நாம் பாட்டுன்னு போயிட்டுருக்கணும். ஆனால் நம்ம ஒன்று கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா? அவங்க நம்மளை காயப்படுத்தும் போது சிரிச்சுட்டு நம்ம அதை கடந்து போகணும். ஆனால் நானும் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். யார் காயப்படுத்தும் போது என்னால் சிரிச்சுட்டு கடந்து போக முடியல. நம்மளோட ஃபேஸ் கண்டிப்பாக காட்டி கொடுக்குது. ஒன்று உம்முன்னு ஆகிடுவோம், இல்லைன்னா கோபமாக ஆகிடுவோம். இப்போது அவங்க சொல்லும்போது நம்மளை நோஸ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது இல்லை, அந்த நேரத்தில் நம்ம சிரிச்சுட்டே கடந்து போனோமா அவங்க எப்படி கத்தி இல்லாமல் அந்த அவ்வளோ ஹாட்டான கத்தி இல்லாமல் சொல்ல நம்ம மேலே திணிக்கிற வலி ஏற்படுத்துகிறாங்களோ, நம்ம 4 வாட்டி சிரித்து பாருங்களேன், அவங்க தானாக தற்கொலை செய்ததுக்கு சமமாக அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம யாருடைய பேச்சுக்கு போகாதவங்களே நம்ம கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கும் போது, ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கும் போது, இவங்க நம்மளை குத்தி வேடிக்கை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க குத்தி வேடிக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம சிரித்தோமா அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 மரண அடியாக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம போய் ஒரு உறவுக்கு உதவி செய்கிறோம். அப்போ உதவி செய்யும்போது மட்டும்தான் நம்மளை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சூழலில் உன்னால் உதவி செய்ய முடியலன்னும் போது அதே உறவு உன்னோட எப்பயும் போல் அன்பாக இருந்தால் அது நேசிக்க தகுந்த உறவு. உங்ககிட்ட உதவி வர வரைக்கும் ஒரு மாதிரியும், உதவி இல்லாத போது வேறு மாதிரியும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உறவு வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்துடுங்க. அவங்களோட செல்ஃபிஷ்காக சிலர் அவங்களோட சுயநலம், அவங்களோட குழந்தை, அவங்களோட குடும்பம் இப்படின்றதுக்காக சில உறவுகளை பாடாப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி உறவையும் நம்ம தள்ளி வச்சுடணுங்க. எதுக்காக நம்ம இப்போ பாருங்கள், உங்களோட உழைப்பு, உங்களோட உலகம், உங்களோட பிள்ளைகள், நீங்கள் வாழறீங்க. இப்போ நம்ம உறவுக்காக மரியாதை கொடுத்துட்டு நம்மளோட உலகத்தில் இருக்கிற உறவு எல்லாரையுமே நம்ம தள்ளி வச்சு அவங்க கூட உறவாடுவோம். ஆனால் அந்த உறவாடுறதுக்கு அவங்க தகுதியானவங்களான்னு முதல்ல நினைக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்துட்டால் கூட நீங்கள் செஞ்ச 1000 உதவியை கூட அவங்களுக்கு தெரியாமல் அதில் ஒரு சிறிய தப்பு இருந்தால் அதை சொல்லி 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 உங்களை குத்தி காட்டுற உறவை கண்டிப்பாக நீங்கள் ஒத்தி போட்டுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த உறவு நம்மளை எப்பயுமே நம்மளால் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம்மளை நேசிக்க தெரிஞ்ச உறவு பெஸ்ட்டு. அதுபோல் தான் இப்போ இருக்கிற உறவில் அந்த காலத்தில் நலாயினி கதைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா?
தன்னோட 8 குழந்தையோட அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அந்த அண்ணி வந்து செய்கிற செயலால் அவங்க கிணத்துல இறங்கி இறந்துருவாங்க அப்படின்னாங்க. அந்த காலத்தில் அப்படி இறந்தாங்க. இந்த காலத்தில் நம்மளோட அண்ணனோ அண்ணியோ அப்பாவோ அம்மாவோ எந்த உறவாக இருக்கட்டும், நம்மள வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம போகும்போது ஒரு மாதிரி, நம்ம வந்துட்ட பிறகு ஒரு மாதிரி, நாலு முகத்தை காமிச்சு நம்மளை வந்து ரொம்ப பாடுபடுத்துகிறாங்கன்னா, அந்த உறவுக்காக எப்போதும் உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்க, அழுகாதீங்க. உட்காந்து ஐயோ அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு அழுகாதீங்க. எல்லாத்தையும் விட்டுடுங்க. பிரபஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்குது. நீங்கள் நல்லதை நினைக்கிறீங்கள, அவ்வளோதான். பிரபஞ்சம் பார்த்துட்டே இருக்குது. அந்த மாதிரி உறவு நீங்கள் குடும்பத்தோடு போகும்போது கூட உங்களை புறக்கணிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா சிரிச்சுட்டு வந்துடுங்க. சிரிக்க முடியலனா கூட மௌனமாக கடந்துட்டு வந்துடுங்க. நம்ம அவங்கள வந்து எதிர்த்து சொன்னால் தான் அவங்களுக்கு சாட்டை இடையில. மௌனமாக எதுவுமே கண்டுக்காத நீங்கள் வந்துடுங்களே. பிரபஞ்சம் நம்ம தப்பு பண்ணனாலும் பார்க்கும், அவங்க தப்பு பண்ணனாலும் பார்க்கும். யாருக்கு என்ன பிரபஞ்சம் தரணுன்றது பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் கலங்காதீங்க. உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட முக்கியமான இம்பார்ட்டண்ட்டெல்லாம் குறைச்சிட்டு உறவுக்காக நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சுருப்போம், அதெல்லாம் அவங்க நினைக்காத போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம புறக்கணிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அது மாதிரி இருங்க. அதன் பிறகு சில உறவுகள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கோபத்தில் ஒரு அன்பு இருக்கும். அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஏதோ ஒரு உறவு வந்து நம்மளை உரிமையோடு திட்டுவாங்க. நம்மளுக்கு வந்து அப்போ அது கஷ்டமாக தோணும். அப்படி இல்லை, சில உறவு நம்மளை கண்டித்தாலும் நல்லதுக்காக சில உறவுகள் நம்மளை கண்டிக்கும். அந்த மாதிரி உறவுலாம் எதுன்னு தெளிவுபடுத்திட்டு அவங்க கூட நீங்கள் நல்ல முறையில் பழக பார்த்துக்கங்க. நம்மளை வந்து திட்டுறாங்கன்றதுக்காக அந்த மாதிரி உறவெல்லாம் புறக்கணிச்சிடாதீங்க. உங்கள் மேலே அக்கறை இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த உறவுலாம் நம்மளை திட்டி கண்டித்து நம்மளை நல்வழிப்படுத்தும். சில உறவுகள் தான் சிரிச்சே நம்மளை கழுத்தாக இருக்கும். சில உறவுகள் நம்மளை வந்து திட்டி நம்மளை நல்வழிப்படுத்தும். இது ரெண்டுத்துக்குமே சம்மதம் இல்லாத ஒரு உறவு இருக்குது. உன்னை திட்டவும் திட்டாது, கண்டிக்கவும் கண்டிக்காது. நார்மலாக நடந்துட்டு போயிருப்பாங்க. அந்த உறவும் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து சமமாக அவங்க மனசில் வந்து பேலன்ஸ் பண்ணுறவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எத்தனை உறவு நம்மக்கிட்ட வந்தாலும் அத்தனை உறவிலும் எது முக்கியமான உறவு, எது நம்பிக்கையான உறவு, எது நம்மளுக்கு நல்லது செய்யும், எந்த உறவால் நம்ம சந்தோஷப்படுறோம், எந்த உறவால் நம்மளுக்கு மிக 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 மகிழ்ச்சி கிடைக்கிது, இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு மகிழ்ச்சி தர உறவுக்கு நீங்களும் மரியாதை தாங்க. வணக்கம்.